மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் சென்று ஆங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகிறார் திருமங்கை ஆழ்வார். வடகோடியிலிருந்து தென்கோடி வரை அவர் தம்முடைய திருப்பாதங்களாலே நடந்து சென்று தானுகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி என்று இப்படி அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 4 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே அந்த எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய நெஞ்சை அழைத்து திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே என்று அழைத்தவர். அந்த திருவேங்கடமுடையானை பற்றி அருளிச் செய்கின்ற 4வது பதிகத்திலே தாம் நினைத்தபடியே தாம் சொன்னபடியே அந்த நெஞ்சம் அந்த எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டும் செய்ய தலைப்பட்டது என்றவுடனே என் நெஞ்சமென்பாய் அந்த திருவேங்கடமுடையானுக்கு அன்பு பூண்டாயே என்று அந்த திருவேங்கடமுடையானுக்கு அன்பு செய்த அந்த நெஞ்சத்தை கொண்டாடி ஒரு பதிகம் அருளிச் செய்கின்றார். அதிலே 3ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? இந்த திருவேங்கடமுடையானுடைய பெருமை, தன்னுடைய பக்தர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த கொடிய சம்சார உலகத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் திருவேங்கட மலையிலே, அதாவது திருவேங்கட மலையை காட்டிலும் உயர்ந்த இடமான பரமபதம் அங்கே கொண்டு போய் வைக்கிறானாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நெஞ்சே அடிமை தொழில் பூண்டாயே என்று நெஞ்சை கொண்டாடுகின்றார். வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டன் நெஞ்சமென்பாய் வண்டிவாய் வடவேன் கடமலை கோயில் கொண்டதனோடு நீ மிக அண்டமாண்டிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. இண்டையாயின கொண்டு தொண்டர்கள் ஏத்துவார், எம்பெருமானை ஏத்துவார் தொண்டர்கள், எம்பெருமானை துதிக்கின்ற தொண்டர்கள். அவர்கள் அந்த திருவேங்கடமுடையானுக்கு இண்டையாயின, இண்டை என்னால் புஷ்ப மாலைகள், பூமாலைகளை கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்களாம். விசேஷமாக திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பங்களிலே மிகவும் விருப்பம் உண்டு என்றும் ஆகையினாலே திருவேங்கட மலைக்கே புஷ்ப மண்டபம் என்று ஒரு பெயருண்டு என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய நேர் சிஷ்யரான அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் தம்முடைய குடும்பத்தோடு சென்று திருமலையிலேயே தங்கியிருந்து அங்கே எம்பெருமானுக்கு நந்தவனமும் அமைத்து புஷ்பங்களை பறித்து மாலையாக கட்டி அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு வந்தார். ஆஹா, அவரையே சொல்லுவதாக கூட இந்த பாசுரத்திலே அவரும் குறிப்பால் காட்டப்படுவதாக கூட நாம் கொள்ளலாம். இண்டையாயின கொண்டு ஏத்துவார் தொண்டர் என்றால் அப்படி அந்த மாலைகளை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்களாம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு எம்பெருமான் என்ன பரிசு தருகிறான் என்றால், உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் என்று அவரை மட்டுமல்ல, யார் தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டர்களை மட்டுமல்லாமல் அந்த தொண்டு செய்பவர்களுடைய உறவினர்களையும் சேர்த்து எம்பெருமான் அழைத்து செல்லுகிறானாம். அப்படி உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டு, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை கண்டு என் நெஞ்சம் என்பாய், என்னுடைய நெஞ்சமே என்று அந்த நெஞ்சத்தை கொண்டாடி அந்த எம்பெருமான் அவனுடைய பரமபதத்திற்கு எல்லாரையும் அழைத்து செல்லுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய மேன்மையை காட்டுகிறது. அதே சமயத்திலே அவனுடைய எளிமை அது எப்படிப்பட்டது என்றால், வண்டு வாழ் வடவேங்கடமலை கோயில் கொண்டு, வண்டுகள் எல்லாம் வசிக்கும்படியான வடவேங்கடமலை என்கின்றார். இப்படி பக்தர்கள் எம்பெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்களுக்காக நந்தவனங்களை அமைக்கிறார்கள் என்றால் அங்கே வண்டுகள் இருக்காதா? வண்டுகள் அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேனை பருவதற்காக வண்டுகள் எல்லாம் வரும் அல்லவா? ஆயினாலே வண்டு வாழ் வடவேங்கடமலை. இன்னும் சொல்ல போனால் அந்த திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் கூட இங்கே வந்து இப்படிப்பட்ட பிறவிகளிலே பிறப்பார்களாம். குலசேகர ஆழ்வார் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றெல்லாம் பிரார்த்தித்தாரே, அதுபோல யாரோ சில பேர் எம்பெருமானுடைய சௌலபியத்தை சேவிப்பதற்காக
வண்டுகளாக கூட வந்து பிறந்திருப்பார்களோ என்னமோ. ஆகையினாலே வண்டுவாழ் வடவேங்கடமலை கோயில் கொண்டு என்று அந்த திவ்ய தேசத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் அதனோடும் மீமிசை அண்டமாண்டிருப்பான் என்று இங்க திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கிறபடியினாலே இந்த திருவேங்கட பிரதேசத்திற்கு மட்டும்தான் அவன் அதிபதி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவன் உலகனைத்திற்கும் அதிபதி. இங்கே எழுந்தருளியிருந்து அவன் என்ன செய்வான் என்றால் மீமிசை மேலே இருக்கக்கூடியதான மேலே இருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட அண்டம் ஆண்டிருப்பான் என்று அண்டங்களையெல்லாம் ஆளுபவனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நெஞ்சமே நீ அடிமை தொழில் பூண்டாயே, நீ இப்படி அவனுக்கு அடிமை தொழில் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பாரிக்கிறாயே, இது என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்று தம்முடைய நெஞ்சை அப்படி இந்த 3வது பாசுரத்திலே கொண்டாடினார். அதற்கு பிறகு 4வது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன செய்கிறார்? என் நெஞ்சமே அந்த எம்பெருமான் தொண்டு செய்தாரை மண்மிசைமேவி ஆட்கொண்டு போய் என்று அவர்களை பரமபதத்திலே வைக்கிறான் என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாரே, அதையே இன்னும் சற்று விரித்து சொல்லுகிறார். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே பண்டு கொண்டு செய்தாரை மண்மிசைமேவி ஆட்கொண்டு போய் விசும்பேர வைக்குமெந்தை கோவிநாயகன் கொண்டருந்துயர் வேங்கடமலையாண்டு வானவராவியாயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. பாவியாதி செய்தாய் என்னால் என்ன பொருள் என்றால் மிகவும் அலைச்சல் படாமல் ஒரு காரியத்தை செய்தாய். நீ அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்காமல் நல்ல காரியத்தை செய்தாய். என் நெஞ்சமே பாவியாதி செய்தாய். என் நெஞ்சமே என்ன செய்து விட்டது? அந்த நெஞ்சம் அந்த எம்பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டதாம். அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற பாங்கான எண்ணத்தை உடையதாக இருந்தது. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை மேவி ஆட்கொண்டு என்று தனக்கு தொண்டு செய்யக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாவர் சில பேர் உண்டோ அவர்களையெல்லாம் அனுகிரகிப்பதற்காக அவன் மண்மிசை மேவி என்று இந்த உலகத்திலே வந்து தானே வந்து பிறக்கிறான், அவதாரங்கள் செய்கின்றான். ஒரு கஜேந்திர ஆழ்வான் அந்த தாமரை பூவை வைத்துக் கொண்டு மடுவின் கரையிலே முதலை வாயிலே அகப்பட்டு நின்ற பொழுது அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து அந்த பூவை ஏற்றுக்கொண்டு அவனை ஆட்கொண்டான் அல்லவா. ஆஹா, அப்படி பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை மேவி ஆட்கொண்டு அதற்கு மேல் என்ன செய்கிறான்? அவர்களை விசும்பேற வைக்கும். விசும்பு என்னால் பரமபதம். அந்த பரமபதத்திலேயும் அவர்கள் ஏறும்படியாக அப்படி செய்கிறான் என்று அவனுடைய மேன்மையை சொன்னவர். உடனே அவன் எப்படிப்பட்டவன்? கோபிநாயகன். கோபிநாயகன் என்னால் கோபீஜன வல்லபன் என்று அந்த கண்ணனுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லுகின்றார். ஏனென்றால் திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை கிருஷ்ணனாகவே அனுபவிப்பது ஆழ்வார்களுக்கே உரிய ஒரு சிறப்பாகும். எத்தனை இடங்களிலே திருவேங்கடமுடையானை கண்ணனாக கிருஷ்ணனாக ஆழ்வார்கள் பல பேரும் அனுபவித்திருக்கிறார்கள். ஆகினாலேதான் அவனுக்கு வேங்கட கிருஷ்ணன் என்ற ஒரு பெயரும் கூட ஏற்பட்டது. அந்த திருப்பெயரோடையே திருவல்லிக்கேணி எனும் திவ்ய தேசத்திலே அவன் எழுந்தொழியும் இருக்கிறான் என்கிறபடியினாலே அந்த வேங்கடவனை இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் கண்ணபிரானாகவும் அனுபவிக்கிறார். அவன் யார் என்றால் கோபிநாயகன் என்றார். கோபிகளுக்கெல்லாம் நாயகனாய் இருக்கிறவன். அவன் இப்பொழுது இருக்கிற இடம் எது என்றால் கொண்டலுந்துயர் வேங்கடமலை என்று கொண்டல்கள் எல்லாம் உந்தும்படியான வேங்கடமலை என்னால் அந்த மேகங்கள் வரை இந்த சிகரங்கள் ஓங்கி இருக்கிறது என்றோ அல்லது திருவேங்கடமலையினுடைய சிகரங்களிலே வந்து கொண்டல்கள் அந்த மேகங்கள் வந்து படுகின்றனவென்றோ அப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆக கொண்டலுந்துயர் வேங்கடமலையாண்டு மீமிசை அண்டமா ஆண்டிருப்பார் என்னால் கோவிநாயகன் கொண்டலுந்துயர் வேங்கடமலையாண்டு வானவர் ஆவியாயிருப்பார். வானவர் என்னால் இந்த இடத்திலே பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் என்ற பொருளை நாம் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வானவர் என்கிற சொல்லுக்கு மிகவும் உயர்ந்த ஞானிகள் என்று பொருள். அதாவது எம்பெருமானை உள்ளபடி உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு ஆவியாயிருப்பவன் யார் என்றால் அந்த எம்பெருமான் தான். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா என்று சொன்ன அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட ஞானிகள் யார் என்றால் அந்த ஞானிகளை பற்றி கீதையிலே சொல்லுகின்ற பொழுது ஞானி து
ஆத்மைவ மே மதம் என்று ஞானிகள்தான் எனக்கு உயிர் என்பது என்னுடைய மதம் என்று என்னுடைய கருத்து என்று கீதையிலே தெரிவித்தான். அதைத்தான் இந்த இடத்திலே ஆழ்வார் காட்டுகின்றார். வானவர் ஆவியாயிருப்பார் என்று வானவர்களுக்கெல்லாம் ஆவியாயிருப்பார் அல்லது ஞானிகளை எல்லாம் தனக்கு ஆவியாக கொண்டிருப்பார் என்று திருவேங்கடமுடையானுக்கு இரண்டையுமே சொல்லலாம். அதைத்தான் நம்மாழ்வாரும் வேறொரு இடத்திலே காட்டுகின்ற பொழுது அறிவிலேனுக்கு அருளாய் அறிவார் உயிரானாய் என்று அறிவார் உயிரானாய் என்றார். அதற்கு இரண்டு பொருள்களையும் சொல்லலாம். அதாவது அறிவார்களுக்கு உயிராக இருப்பவன் எம்பெருமான் என்று ஒரு பொருள் கொள்ளலாம், அல்லது அறிவார்களை தனக்கு உயிராக உடையவன் எம்பெருமான் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதே போலத்தான் இங்கே வானவர் ஆவியாயிருப்பார்க்கு என்றால் வானவர்கள் தனக்கு ஆவியாயிருப்பான் என்று அப்படி கொள்ளலாம், அல்லது வானவர்களுக்கு தான் ஆவியாயிருப்பவன் அதாவது உயிராக இருப்பவன் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆக வானவர் ஆவியாயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே என்று அந்த எம்பெருமானுடைய பரத்துவம் என்ன சௌலபியம் என்ன இரண்டையும் சேர்த்து இவ்விரண்டு பாசுரங்களிலே மிக அழகாக அனுகிரகிக்கிறார். யார் யார் அந்த எம்பெருமானை வந்து படுகிறார்களோ அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்தானமான அந்த உயர்ந்த மோட்சலோகத்தையே அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்கிற அந்த விசேஷார்த்தத்தையும் இந்த இரண்டு பாசுரங்களிலே நமக்கு காட்டினார் திருமங்கையாழ்வார். இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு நெஞ்சே என் நெஞ்சமன்பாய் நீ அடிமை தொழில் பூண்டாயே இது என்னுடைய பாக்கியம் அல்லவா எனக்கு கிடைத்த பெறா பேரு அல்லவா என்று தம்முடைய நெஞ்சை இந்த பாசுரத்திலேயும் கொண்டாடுகின்றார். இப்படி தம்முடைய நெஞ்சை கொண்டாடுகின்ற திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.